ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மிக அருமையான வேத வசனம். இந்த நல்ல வெள்ளி நாளிலே, பெரிய வெள்ளி நாளிலே கூட இந்த வசனத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வசனம் கடைசி பகுதியில் கூட நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார் என்ற கேள்விகள் அநேகருடைய உள்ளத்தில் எழும்பியிருக்கிறது. இந்த அநேகர் கேள்வியும் எழுப்புகிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று இந்த வேத வசனத்தில் தீத்து புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றும் மீட்டு கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்றால், அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் என்னவென்றால், நமது சகல அக்கிரமங்களினின்று நம்மை மீட்டுக்கொள்வதற்காக. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்குரிய சொந்த ஜனங்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அவருடைய சொந்தங்களாக ஜனங்களாக ஏற்படுத்தும்படியாக தமது இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்றால், நாம் இந்த பூமியில் நற்கிரியைகளை செய்யும்படியாக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக அந்த இரத்தத்தின் நற்கிரியைகளை செய்வதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற அந்த இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அந்த சுத்திகரிக்கப்படும்போது நாம் நற்கிரியைகளை இந்த பூமியில் செய்ய முடியும். அதற்காகவும் தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்காகவும் தேவன் சிலுவையில் மரித்திருக்கிறார். முதலாவதாக நம்மை அக்கிரமத்தை நின்று மீட்டு கொள்வதற்காகவும், இரண்டாவதாக சொந்த ஜனங்களாக மாறும்படியாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்மை ஒப்பு கொடுத்து சிலுவையில் பாடுகளை பெற்றிருக்கிறார். மூன்றாவதாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நம்மை சுத்திகரித்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இயேசு எதற்காக கல்வாரி சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்து இரத்தத்தை சிந்தி பல பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார் என்றால், நமக்காக இந்த வேத வசனத்தின்படி இத்தனை காரியங்கள், இந்த 3 காரியங்களையும் இந்த பூமியில் நமக்காக செய்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் எதற்காக தம்மை ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டார் என்பதை நாம் மறந்து இன்றைக்கு அநேக தேவையற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதவசன் ஒரு நாளும் மறந்து போகாதபடி நீங்கள் வாசித்து தியானித்து, எனக்காக தேவன் இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் என்று அவருடைய அன்பை நினைத்து இன்னும் நற்கிரியைகளை செய்வோம். அக்கிரமத்தை நின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அவர் சொந்த ஜனம் என்ற நினைவு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இதை நாம் தொடர்ந்து தியானித்து அவருடைய சமூகத்தில் இன்னும் முன்னேறி செல்ல வேண்டும். இன்று அநேகர் இந்த நல்ல வெள்ளி நாளிலே அதை சிந்தித்து அதை கண்ணீரோடு அனுசரிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். தேவன் அவர் மரித்தது நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நாம் பின்தொடர வேண்டும். எதற்காக தேவன் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதை
நாம் பின்தொடர்ந்து செல்லும்போது தான் அவரை போல மாற முடியும். தொடர்ந்து அவரை போல வாழ்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த வேத வசனத்தின்படி நீர் எங்களுக்காக உம்மை ஒப்பு கொடுத்ததின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் இந்த பூமியில் இன்னும் அதிகமாய் நாங்கள் பரிசுத்தம் அடைய, இன்னும் அதிகமாய் நாங்கள் நற்கிரியைகளை செய்ய நீர் எங்களை அக்கிரமத்தினின்று மீட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவர் உம்முடைய சொந்த ஜனங்களாக உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.